ஆட்சியில்தான் காவல்துறையின் முக்கிய அதிகாரிகளை பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளதாக பேச்சு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா ஆத்துமேடு அண்ணா திடலில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் ஜான்போஸ் தலைமையிலும் நகர செயலாளர் பாபுசெட் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டனர். இந்த பஸ் ஓசி பஸ் 1000 ரூபாய் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவா மக்கள் போட்டு மாசம் 18,000 ரூபாய் மாசம் 15,000 ரூபாய் வீடு ரேஷன் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துச்சு. இதே நிலைமை தமிழ்நாட்டில் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே வரும். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி திருப்பியே கள்ளக்குறிச்சியில தங்கத்தில் ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. யாரா காய்ச்சினான்னு பார்த்தா அந்த 69 பேரை கொண்ட கண்ணுக்குட்டி, அவன் பேரு ஏன் பேரு வச்சான்னு தெரியல. கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் கண்ணுக்குட்டி நினைச்சுக்காதீங்க. கள்ளச்சாராய காய்ச்சல் ஒரு பட்ட பேர் கண்ணுக்குட்டியா. ஆக 70 பேர் செத்த பிறகு கூட காவல்துறையினுடைய கைகளை அவிழ்த்து விட்டு அவர்களுடைய பணியை செய்ய விடாத இந்த திமுக அரசு 10 வயது 15 வயது குழந்தைகளை கூட்டு பலாத்காரம் செய்து வேலையிலே தூக்கி எரிந்துவிட்டு போகிற சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்கிறது சொன்னால் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கின்ற டிஜிபி போன்றவர்கள், அவருக்கு அடுத்த ரேங்கில் உள்ள ஏடிஜிபி போன்ற மகளிர் சகோதரிகள் எல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்துக்கான்னு சொல்லி பல பேரை தண்டித்து இன்றைக்கு 3 வருட சிறையிலே ஒரு டிஜிபி இருக்கிறார். 3 தினங்கள் 4 தினங்களுக்கு முன்னால் ஒரு டெப்டி கமிஷனர் அவர் அலுவலகத்தில் இருக்கிற காவல்துறை சகோதரியை பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என்று சொல்லி விசாரணை செய்து உண்மை என்பதில் அவரை வேலை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆக ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது எங்களுக்கு வேலை இல்லை. அம்மா அவர்கள் காலத்தில், எடப்பாடியார் காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? கஞ்சா பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறதா? அதே போன்று ஒவ்வொரு தவறான காரியங்கள் நடந்திருக்கிறது என்றால் இல்லை. முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு தலைமை பொறுப்பு. அவர்கள் நிர்வாகம் சரியாக இருந்த காரணத்தினாலே டிஜிபியிலிருந்து சாதாரண காவலர் வரை சரியாக பிறந்தார்கள். இன்றைக்கு திண்டுக்கல்லில் நீங்க வேண்டுமானால் வாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வாங்க, உங்களுக்கு என்னென்ன வகையில கஞ்சா வேணும், என்னென்ன வகையில அபீன் வேணும், எந்தெந்த வகையில உங்களுக்கு போதைப் பொருள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். அதே மாதிரி எந்த மாநிலத்தினுடைய கள்ளச்சீட்டு லாட்டரி சீட் வேண்டும் அதையும் வாங்கி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பகிரங்கமா விற்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா என்றால் தெரியும். ஆனால் ஏன் தடுக்க மாட்டாங்க சொன்னால் திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய தளபதிகள் அத்தனை பேரும் செய்வார்கள், யாரும் கண்டுகொள்ளக்கூடாது என்று மறைமுகமான உத்தரவை முதலமைச்சர் சொல்லி அதை அமைச்சர்கள் நடைமுறைப்படுத்தி இது போன்ற தீய காரியங்கள், தவறான காரியங்களை கொண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காவல்துறைக்கு ஏற்பட்டதனால்தான் இன்று காவல்துறை வெட்கி தலைக்குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சட்டசபையிலே எந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கை கீழே இருக்குண்ணா. ஓகேண்ணா.